ஒரு நாள் தனது தனி அலுவலரை அழைத்து IAS அதிகாரி ஒருவரை தொலைபேசியில் அழைக்க சொன்னார். காமராஜரின் தனி அலுவலர் உடனே போன் செய்து அந்த IAS அதிகாரியை அழைத்தார். மறுமுனையில் பேசியது IAS அதிகாரி அல்ல, அவரது செயலாளர் PA. உடனே காமராஜரின் தனி அலுவலர் என்ற தோரணையில் IAS அதிகாரியை காமராஜரோடு பேச சொன்னார். அந்த செயலாளரோ ஒரே வரியில் முடித்துவிட்டார். IAS அதிகாரி தூங்குகிறார், இப்போதைக்கு எழுப்ப முடியாது. இவருக்கோ கோபம். நான் முதலமைச்சரின் தனி அலுவலர் பேசுகிறேன் என்று கடுகடுத்தார். மறுமுனையில் அவரும் விடவில்லை. நான் IAS-இன் செயலாளர் பேசுகிறேன் என்றார். இருவருக்குள்ளும் வாதம் தொடர்ந்ததே தவிர IAS அதிகாரி முதலமைச்சரோடு பேச வரவே இல்லை. நான் 4.5 கோடி மக்களின் நாயகனுடைய PA பேசுகிறேன், அவர் அழைக்கிறார், IAS-ஐ எழுப்புங்கள். மறுமுனையிலிருந்து பதில் இப்படி வந்தது. நல்லது, நீங்கள் 4.5 கோடி நாயகரின் PA பேசலாம். நான் IAS-இன் PA பேசுகிறேன். அவர் எக்காரணம் கொண்டும் தன்னை தூக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டாம் என்று கூறிவிட்டு தான் தூங்க சென்றார். எனவே எனது கடமையைத்தான் செய்கிறேன். முதலமைச்சரின் PA கோபத்தோடு பெருந்தலைவரிடம் சென்று தாங்கள் அழைப்பதாக கூறியும் தொலைபேசி அருகே காத்திருப்பதாக கூறியும் அந்த IAS அதிகாரியின் PA அவரை எழுப்ப மறுத்துவிட்டார். அவர் தூங்கும் போது யார் அழைத்தாலும் எழுப்ப வேண்டாம் என்று கூறினாராம் என்று கூறினார். இது போன்றதொரு சம்பவம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் சரி, என்ன நடக்கும் என்று எண்ணி பாருங்கள். மறுநாள் காலையே எங்கோ ஒரு காட்டு கிராமத்திற்கு மாற்றப்படுவார். IAS அதிகாரியோ ஏதோ ஒரு சுமாரான ஒரு வாரியத்தின் மேலாளராக்கி தண்டிக்கப்படுவார். ஆனால் மக்கள் தலைவர் காமராஜர் என்ன செய்தார் தெரியுமா? மறுநாள் விடிந்ததும் தானே அந்த IAS அதிகாரியை அழைத்தார். அவரோ காலையில் விஷயத்தை கேள்விப்பட்டு ஆடிக்கொண்டிருந்தார். தனக்கு என்ன ஆகுமோ, தனது PAவுக்கு என்ன ஆகுமோ என்று வருந்தினார். காமராஜரோ அந்த IAS-இடம் அந்த PAவை பற்றி முழு விபரங்களையும் கேட்டறிந்தார். IAS வருந்தியவாறு என்ன நடக்குமோ என்று கவலையில் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். பெருந்தலைவர் திடீரென, உங்க PAவை எனக்கு PAவாக அனுப்பித்தாங்கன்னே என்று கூறி அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டார். அப்போதும் IAS அதிகாரிக்கு புரியவில்லை. தலைவர் விபரமாக கூறினார். யார் அழைத்தாலும் எழுப்பக்கூடாது என்று கூறியதால் நான் அழைத்தும் எழுப்ப மறுத்த கடமை உணர்ச்சி மிக்கவர் தான் PAவாக இருக்க வேண்டும். அதனால் தான் அவரை எனக்கு PAவாக அனுப்பி வைங்கன்னே என்றார். முதலமைச்சருக்கு எதிராக நடந்த பின்னும் அதே முதலமைச்சர் பாராட்டினார் என்றால் இதுதான் அரசியல் நாகரிகம்.